காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2 சரிங்களா? இப்போ இது வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறனால காஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம் சரிங்களா? இப்போ இதை வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் 1 -1/√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுபடி எழுதணும்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 அப்படின்னு எழுதிடுவோம். இப்போ பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ எப்போ வந்து உங்களுக்கு காசு வந்து 1/√2 எடுக்கும், காஸ் π/2ல உங்களுக்கு வந்து 1/√2 எடுக்கும். ஸோ அதனால் காசு π/4ல் வந்து உங்களுக்கு வந்து 1/√2 எடுக்கும். ஸோ அதனால் பை மைனஸ் π/4ன்னு எழுதுவோம் சரிங்களா? இப்போ இதை வந்து 4 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுன்னா 3 - π அது வந்து ஓகே. இப்போ 4 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4π - π டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 3π/4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3π/4 வந்து அந்த கோடொமைனில் 0 to πக்குள்ளே லை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ லை ஆகுதான்னு பார்க்கலாமா? 3 × 180 டிகிரி டிவைடட் பை 4 இதை 2 சார் போடுவோம் 90 டிகிரி, 1 சார்னா 45 45 × 3 15 1 12 13 135 டிகிரி 135 டிகிரிக்குள்ளே அந்த 180 டிகிரிக்குள்ளே இருந்துடும். ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுனால இது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ உங்களோட 11வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா,